ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 90வது தலைப்பு. சாஸ்திரக் கட்டளை. சாஸ்திரத்தில் அவனவனும் தன் வஸ்திரத்தை தானே தோய்த்து போட்டுக்கொள்ளணும், தன் சாதத்தை தானே களைந்து வைத்து பொங்கி தின்ன வேண்டும், ஸ்வயம்பாகம் என்பது இதுதான் என்றெல்லாம் தான் சொல்லியிருக்கிறது. கந்தையானாலும் கசக்கிக் கட்டு என்கிறபோது கட்டிக்கொள்வது மட்டும் இவன் என்றில்லை, கசக்க வேண்டியவனும் இவன்தான். அம்மாவையோ வேறு யாரையோ கசக்கும்படி பண்ணி, மனசும் கசக்கும்படி பண்ணி நீ கட்டிக்கொள் என்று இல்லை. ஒருத்தனுடைய நித்திய சரிகைகளை, அன்றாட நடவடிக்கைகளை தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறபோது அவன் காரியம் முழுவதையும் அவனே பார்த்து கொள்ளும்படிதான் வைத்திருக்கிறது. பூஜைக்கு புஷ்பம் பத்திரங்கூட அவனவனே தான் பறித்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறது. ஆனாலும் குரு மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரியவர், வயோதிகர், மாதா பிதாக்கள் ஆகியவர்களுக்கு கைங்கரியம் செய்வது புண்ணியம் என்பதால் இப்படிப்பட்டவர்களுக்காக சிஷ்யஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் இருப்பவர்கள் வஸ்திரம் தோய்த்து போடுவது, புஷ்பம் பறித்து தருவது, பூஜா கைங்கரியம் பண்ணுவது என்றெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. பெரியோர்கள் உதாரணம். பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்தவர்களில் கூட தங்கள் காரியத்தை சிஷ்யர்களிடம் விடாமல் தாங்களே செய்து கொண்டவர்களும் உண்டு. வேதாந்த தேசிகன் ஒரு பெரிய சம்பிரதாயத்துக்கே மூல புருஷராய் இருந்த போதிலும் தம்முடைய ஆகாரத்துக்கு தாமேதான் உஞ்சவிருத்தி செய்திருக்கிறார். திருவையாற்றில் தியாகராஜ சுவாமிகளும் இப்படி பண்ணியிருக்கிறார். இவர்களுக்கு எத்தனையோ பேர் சத்காரம், ராஜோபச்சாரமே பண்ண காத்து கொண்டிருப்பார்கள். முகமது நபி கூட ரிலீஜியஸ் ஹெட்டாக, மத தலைவராக மட்டுமின்றி டெம்போரல் பவர், ஆட்சி அதிகாரம் பூராவும் வைத்து கொண்டிருந்தாலும் தம் காரியம் முழுவதையும் தாமே பண்ணிக்கொண்டார் என்கிறார்கள். நாமதேவர், கோரா கும்பர், திருநீலகண்ட நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற மகாபாகவதர்களும் சிவனடியார்களும் தங்கள் குடும்ப டியூட்டிக்காக தையல் வேலை, குசவு வேலை, ஏகாலி தொழில் இவைகளை விடாமலே பண்ணி வந்திருக்கிறார்கள். சிவாஜி தன் ராஜ்யத்தையே சமர்த்த ராமதாஸின் காலடியில் குரு தட்சிணையாக போட்டுவிட்டு அவர் பெயரில்தான் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்படி இருந்தும் ராமதாஸ் மாதுகரி பிக்ஷைதான் வைத்து கொண்டிருந்தார். தங்கள் பொருட்டு பிரத்தியாரை சிரமப்படுத்தக்கூடாது என்ற உசந்த கொள்கைதான் இதற்கு காரணம். ஆகவே வெளியிலே சோஷியல் சர்வீஸ் செய்பவனாக பேர் வாங்கிவிட்டு வீட்டிலே இவன் மற்றவர்களின் சர்வீஸை வாங்கிக் கொள்கிறான் என்றால் அது ஹம்பக்தான். ஆனால் வீட்டு காரியம், சொந்த காரியம் என்பதும் சாஸ்திர சம்மதமானதாக இருக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் பேராசைகளையெல்லாம் பூர்த்தி செய்வதை டியூட்டி என்று சொல்ல முடியாதுதான். இத்தனையையும் கவனித்து விட்டுத்தான் ஒருத்தன் பொது தொண்டுக்கு போகலாம் என்றால் பொது தொண்டே நடக்காது. வீட்டு மனுஷர்கள் அப்படி சொல்வதை கேட்க வேண்டும் என்பதில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.